நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே இப்ப நம்ம பார்க்கிறது தான் நாயுருவி. இந்த நாயுருவி வேறு ஏற்கனவே நம்ம நெறைய வீடியோ பதிவுகள்ல பார்த்திருக்கோம். பல் துலக்கறதுக்கும், பல் ஆட்டத்திற்கும் மிகவும் நல்ல ஒரு மருத்துவ தன்மை கொண்டதா இருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 வெரைட்டி இருக்கு. இது ஆண் நாயுருவி, இது பெண் நாயுருவி. பாருங்க, ஆண் நாயுருவி கொஞ்சம் கலர் சேஞ்சா இருக்கும். பெண் நாயுருவி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரீன் கலராவே இருக்கும். இப்போ இது 2மே மிகவும் மருத்துவ தன்மை கொண்டதுன்னு பார்க்கிறோம். குறிப்பா இப்ப சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடிய பேஷண்ட்ங்களுக்கு இந்த நாயுருவினுடைய இலை, அதாவது இப்போ தொடர் டயாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு யூரின் அவுட்புட் போகாது. அப்படியாற்பட்ட நபர்களுக்கு இந்த நாயுருடைய இலைய கொதிக்க வச்சு பயன்படுத்தும்போது அவங்களுக்கு யூரின் அவுட்புட் போகும் அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு கால் வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கால் வீக்கங்கள் குறைக்கும். அதே போல உடல் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க இதை என்ன பண்ணலாங்க? எடுத்து உபயோகப்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, உடலுக்கு வலிமை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நாயுருடைய அரிசி, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அத வாங்கி நம்ம என்ன பண்ணலாங்க? சமைச்சும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்திட்டு வரும்போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம், மற்ற உடல் அதிகமான பருமனா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். இவங்க எல்லாருமே இத என்ன பண்ணலாங்க? உபயோகப்படுத்தலாம். இதனால எந்த பக்க விளைவுகளும் இல்ல அப்படிங்கிறத கூட நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நேயர்களே. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள் எல்லா பகுதியிலுமே கிடைக்கும் அப்படிங்கிறத கூட தெரிவிச்சுக்கிறேன் நேயர்களே. கண்டிப்பா இந்த பதிவுகள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறோம். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.